எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஈட் தட் ஃப்ராக், காலை எழுந்தவுடன் தவளை என்ற ஒரு ரொம்ப சிறப்பான புத்தகத்தை எப்பவும் போல் 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்மளோட சேனலில் கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கான 20 நிமிஷத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்களுடைய இலக்குகளையும் முன்னுரிமைகளையும் நிர்ணயித்து உங்களை ஒருங்கமைத்து கொண்டு ஒரு நேரத்தில் ஒரு வேலையின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தி கொண்டு உங்களுடைய மிக முக்கியமான வேலைகளை முதலில் செய்து முடிப்பதற்கான ஒழுங்கை உங்களிடம் உருவாக்கி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையை வாழ்வதுதான் உங்கள் உச்சக்கட்ட இலக்கு என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நேர நிர்வாகம் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான ஒரு சிறப்பான வழி. நேர நிர்வாக திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு எவையெல்லாம் உண்மையிலேயே முக்கியமானவையோ அவற்றை முழுமையாக செய்து முடித்துவிட்டு மேன்மேலும் அதிக நேரத்தை மிச்சப்படுத்தி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய உங்களுக்கு நீங்களே உதவி கொள்வதுதான் அக்காரணம். வாழ்வில் உங்களுடைய 85% மகிழ்ச்சி மற்றவர்களுடனான மகிழ்ச்சியான உறவுகளில் இருந்துதான் வரும். குறிப்பாக உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மற்றும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடனான மகிழ்ச்சியான உறவுகளில் இருந்துதான் உங்கள் மகிழ்ச்சி வருகிறது. நீங்கள் நேசிக்கின்ற பதிலுக்கு உங்களை நேசிக்கின்ற நபர்களுடன் அமர்ந்து அவர்களோடு நீங்கள் செலவிடுகின்ற நேரம்தான் உங்கள் உறவுகளின் தரத்தை தீர்மானிக்கின்ற முக்கிய காரணியாகும். நீங்கள் குறைவான நேரத்தில் அதிகமான வேலைகளை செய்து முடிப்பதற்கும் அதன் மூலம் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளோருடன் நேருக்கு நேர் அமர்ந்து அதிக நேரத்தை செலவிடுவதற்கும் வாழ்வில் உங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்கும் உங்களுக்கு உதவுவதுதான் நேர நிர்வாகத்தின் நோக்கமாகும். விதிமுறை: உங்கள் வேலையை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் நேரத்தை எவ்வளவு தரமாக பயன்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் உங்கள் வீட்டை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. வேலை நேரத்தில் வேலையின் மீது கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சமநிலையில் வைத்துக் கொள்ள விரும்பினால் உங்கள் வேலை நேரத்தில் வேலையின் மீது ஒருமித்த கவனம் செலுத்துவதற்கு நீங்கள் உறுதி பூண வேண்டும். காலையில் சற்று முன்னதாகவே உங்கள் வேலைகளை துவக்கிவிடுங்கள். மாலையில் வேலை நேரம் முடிந்த பிறகு சற்று கூடுதல் நேரம் வேலை செய்யுங்கள். சற்று கடினமாக வேலை செய்யுங்கள். நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். உங்கள் சக ஊழியர்களுடன் அரட்டை அடிப்பதில் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய வேலை நேரத்திலிருந்து பறிக்கப்படுகின்ற நேரமாகும். நீங்கள் உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட விரும்பினால் நேரத்தை அவ்வாறு பறிகொடுப்பது உங்களுக்கு கட்டுப்படியாகாது. இதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால், வேலையில் நீங்கள் வீணாக்கும் நேரம் உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் செலவிட வேண்டிய நேரத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் வேலை நேரம் முடிந்த பிறகும் நெடுநேரம் அலுவலகத்தில் தங்கி உங்கள் வேலைகளை முடிக்க வேண்டியிருக்கும். அல்லது அவற்றை உங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று இரவு முழுவதும் வீட்டில் அவற்றை செய்து முடிக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வேலை நேரத்தின் போது ஆக்கப்பூர்வமாகவும் ஆற்றல் மிக்க செயல்திறனோடும் நீங்கள் வேலை செய்யாவிட்டால் தேவையற்ற மன அழுத்தத்தை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள். அதோடு உங்கள் குடும்பத்தினருடனும் உங்களால் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. சமநிலை இன்றியமையாதது. எல்லா விஷயங்களிலும் நிதானம் வேண்டும் என்பது ஒரு மிக பிரபலமான பண்டைய கிரேக்க கூற்றுகளில் ஒன்று. உங்கள் வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையே உங்களுக்கு சமநிலை தேவை. வேலையில் நீங்கள் உங்களுடைய முன்னுரிமைகளை நிர்ணயித்து மிகவும் மதிப்பு வாய்ந்த விஷயங்கள் மீது ஒருமித்த கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தினருடனும் ஓர் உயர்ந்த தரம் கொண்ட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்காகவே நீங்கள் இவ்வளவு சிறப்பாக உழைக்கிறீர்கள் என்ற உண்மையை நீங்கள் எப்போதும் உங்கள் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். சில சமயங்களில் மக்கள் என்னிடம் என்னுடைய வேலைக்கும் என் குடும்ப வாழ்க்கைக்கும் இடையே நான் எப்படி சமநிலையை அடைவது என்று கேட்கின்றனர். அதற்கு நான் அந்தரத்தில் ஒரு கயிற்றை கட்டி அதன் மீது நடக்கும் ஒருவர் எவ்வளவு நேரம் தன்னுடைய சமநிலையை தக்க வைத்துக் கொள்கிறார் என்று அவர்களிடம் கேட்கிறேன். அவர்கள் ஒரு சில வினாடிகள் யோசித்துவிட்டு எல்லா நேரமும் என்று பதிலளிக்கின்றனர். அப்போது நான், வேலைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இடையேயான சமநிலையிலும் இதே சூழ்நிலைதான் நிலவுகிறது. எல்லா நேரத்திலும் நீங்கள் அந்த சமநிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எக்கணத்திலும் அதை நீங்கள் இழக்கக்கூடாது. அச்சமநிலை எந்த ஒரு நேரத்திலும் கச்சிதமானதாக இருப்பதில்லை. எனவே நீங்கள் அதை அடைவதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று கூறுகிறேன். வேலையில் உங்களால் என்ற அளவு மிக சிறப்பாக செயல்படுவதுதான் உங்கள் இலக்காக இருக்க வேண்டும். அதாவது உங்களால் எவ்வளவு அதிகமான விளைவுகளை உருவாக்கி கொடுக்க முடியுமோ அவற்றை பெற்று கொடுத்து மிக உயர்ந்த வெகுமதிகளை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வாழ்க்கை பயணத்தில்
ரோஜாக்களை முகர்ந்து பார்க்க நீங்கள் நிதானிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைப்பதற்கும் உங்களுடைய நேரத்தை சிறப்பாக நிர்வகித்து அளப்பரிய விஷயங்களை அபாரமாக செய்து முடிப்பதில் உறுதியாக இருப்பதற்கும் பின்னால் உள்ள உண்மையான காரணத்தை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். நீங்கள் நேசிக்கின்ற நபர்களுடன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எவ்வளவு அதிக நேரத்தை செலவிடுகிறீர்களோ நீங்கள் அவ்வளவு அதிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். செய்முறை பயிற்சி. உங்கள் வேலையில் நீங்கள் செய்கின்ற மிக முக்கியமான 3 நடவடிக்கைகள் எவை என்பதை கண்டுபிடியுங்கள். நாள் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே என்னால் செய்ய முடியும் என்றால் என்னுடைய தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த பங்களிப்பு வழங்கக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இதே கேள்வியை இன்னும் 2 முறை கேட்டுக்கொண்டு அந்த 3 முக்கியமான விஷயங்களை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். பிறகு நாள் முழுவதும் அவற்றின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தி அவற்றை நிறைவேற்றுவதை நோக்கி செயல்படுங்கள். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய மிக முக்கியமான 3 இலக்குகள் எவை என்பதை கண்டறியுங்கள். முன்னுரிமைப்படி அவற்றை ஒழுங்கமைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அவற்றை நிறைவேற்றுவதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி கொண்டு தினமும் அத்திட்டங்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில ஆண்டுகளில் நீங்கள் சாதிக்கின்ற விஷயங்களை கண்டு நீங்கள் அதிசயிப்பீர்கள். வேலையை துவக்குவதற்கு முன்பாக உங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். 9. நீங்கள் எவ்வளவு திறன்மிக்கவராக இருந்தாலும் சரி, ஒரு ஆயுட்காலத்தில் உங்களால் உருவாக்க முடிகின்ற ஆற்றலை விட அதிக ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. ஜேம்ஸ் டி மெக்கே. நீங்கள் காலம் தாழ்த்துவதிலிருந்து மீண்டு அதிகமான வேலைகளை விரைவாக செய்து முடிப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று, நீங்கள் உங்கள் வேலைகளை துவக்குவதற்கு முன்பாக உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தயாராக வைத்திருப்பதுதான். நீங்கள் முற்றிலும் தயாராக இருக்கும்போது அம்பை நானேற்றி அதை ஏவுவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு வில்லாளியை போன்றவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இனி வரும் மாதங்களிலும் ஆண்டுகளிலும் நீங்கள் சாதிக்கின்ற விஷயங்களை கண்டு நீங்கள் வியப்படைவீர்கள். மிக உயர்ந்த மதிப்பு கொண்ட வேலைகளை துவக்குவதற்கு உங்களுக்கு ஒரு சிறு மன தூண்டல் மட்டுமே தேவை. ஒரு முழுமையான விருந்து சாப்பாட்டை சமைப்பதற்கு எல்லாவற்றையும் தயாராக வைப்பதை போன்றது இது. உணவை தயாரிப்பதற்கு முன்பாக சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய சமையல் மேடை மீது பரப்புவீர்கள். பிறகு படிப்படியாக நீங்கள் எல்லாவற்றையும் சமைத்து முடிப்பீர்கள். உங்கள் முன்னால் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கும் விதமாக உங்கள் அலுவலக மேசையையும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தையும் சீர்படுத்தி தேவையான இடத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் கைவசம் உள்ள வேலையை செய்து முடிக்க தேவையான தகவல்கள், அறிக்கைகள், விபரங்கள், ஆவணங்கள் மற்றும் பிறவற்றை சேகரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றையும் எழுந்து போய் எடுக்க வேண்டியிருக்காத விதத்தில் நீங்கள் ஒழுங்கமைத்து உருவாக்கியுள்ள கூடுதல் இடத்தில் உங்கள் கை கெட்டும் தூரத்தில் எல்லாவற்றையும் வசதியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேலை முடியும் வரை அந்த இடத்தை விட்டு அசையாமல் தொடர்ந்து செயல்படுங்கள். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கின்ற இடம் வசதியாகவும் வசீகரமாகவும் நீண்ட நேரம் வேலை பார்க்க ஏதுவானதாகவும் இருக்கும்படி அதை ஒழுங்குபடுத்துங்கள். குறிப்பாக உங்கள் முதுகுக்கு வசதியாக உள்ள உங்கள் பாதங்கள் தரை மீது படும்படியான உயரம் கொண்ட ஒரு வசதியான நாற்காலி உங்களுக்கு இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். வேலை செய்வதற்கு ஒரு வசதியான இடத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். மிகவும் ஆக்கப்பூர்வமான மக்கள் வேலை செய்வதற்கு தங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ள நேரம் ஒதுக்கிக் கொள்கின்றனர். நீங்கள் உங்கள் வேலைகளை துவக்குவதற்கு முன்பாக உங்கள் பணியிடம் எவ்வளவு அதிக தூய்மையானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்கிறதோ நீங்கள் அந்த வேலைகளை உடனடியாக துவக்குவதும் அவற்றை செய்து முடிக்கும் வரை தொடர்ந்து அவற்றின் மீது கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு அவ்வளவு அதிக சுலபமானதாக இருக்கும். எல்லாம் ஒழுங்காகவும் வரிசையாகவும் தயாராக வைக்கப்பட்டிருக்கும் போது வேலைகளை துவக்குவதில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். மக்கள் எல்லாவற்றையும் முன்கூடியே தயாராக வைத்துக் கொள்ள தவறுவதால் எத்தனை புத்தகங்கள் எழுதப்படாமல் கிடக்கின்றன, எத்தனை பட்ட படிப்புகள் பாதியிலேயே கைவிடப்படுகின்றன, வாழ்க்கையை மாற்றக்கூடிய எத்தனை நடவடிக்கைகள் ஒருபோதும் துவக்கப்படாமல் விடப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்தால் நீங்கள் பெரிதும் ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் கனவுகளை நோக்கி உங்களை உந்தி தள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய தயாரிப்பு ஏற்பாடுகளை முழுமையாக செய்து முடித்த பிறகு உங்கள் இலக்குகளை நோக்கி உடனடியாக செயலில் இறங்குவது இன்றியமையாதது. முதல் அடியை எடுத்து வைத்து களத்தில் குதியுங்கள். 80% சரியாக செய்து பின்னர் அதை திருத்திக்கொள் என்பது நான் பின்பற்றுகின்ற தனிப்பட்ட விதிமுறையாகும். நீங்கள் ஒன்றை முதன்முறையாக செய்யும் போது அது கச்சிதமாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். முதல் ஒரு சில முறைகள் அது கச்சிதமாக அமையாமல் போவது இயல்புதான். ஒரு காரியத்தை கச்சிதமாக நிறைவேற்றுவதற்கு முன்பாக நீங்கள் பல முறை தோற்க தயாராக இருக்க வேண்டும்.
நீங்கள் உங்கள் தயாரிப்பு வேலைகளை முடித்தவுடன் துணிச்சலோடு முதல் நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். அப்போது மற்ற அனைத்தும் அதை தாமாக பின்தொடரும். செயலில் இறங்குவதற்கான துணிச்சல் உங்களிடம் ஏற்கனவே இருப்பது போல நீங்கள் நடந்து கொள்ளும் போது உங்களிடம் தானாக அந்த துணிச்சல் பிறக்கும். முதல் அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் முன்னால் எல்லாம் தயாராக இருந்து உங்கள் வேலையை துவக்க நீங்கள் தயாராக இருக்கும்போது உயர்ந்த செயல்திறன் கொண்ட நபர்களுடைய உடல் மொழியை ஸ்வீகரித்துக் கொள்ளுங்கள். நேராக நிமிர்ந்து உட்காருங்கள். உங்கள் நாற்காலியின் முதுகின் மீது சாயாமல் சற்று முன்னால் தள்ளி உட்காருங்கள். அதிக ஆற்றலுடன் அதிக செயல்திறனும் கொண்ட ஒருவர் போல நடந்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய முதல் வேலையை கையில் எடுத்து நாம் துவக்கலாம் என்று உங்களுக்கு நீங்களே கூறிக்கொண்டு அதில் முனைப்பாக ஈடுபடுங்கள். பிறகு அதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து செயல்படுங்கள். செயல்முறை பயிற்சி. உங்கள் வீட்டிலும் உங்கள் அலுவலகத்திலும் உங்கள் மேசையை நன்றாக பாருங்கள். இத்தகைய ஒரு சூழலில் யார் வேலை பார்ப்பார்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் வேலை சூழல் எவ்வளவு அதிக தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறதோ நீங்கள் அவ்வளவு அதிக நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் உணர்வீர்கள். உங்களுடைய மேசையையும் பணியிடத்தையும் தூய்மைப்படுத்தவும் நேர்த்தியாக்கவும் இன்றே உறுதி பூணுங்கள். நீங்கள் வேலை செய்ய உட்காருகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆற்றல் மிக்கவராகவும் உயர்ந்த செயல்திறன் கொண்டவராகவும் உணரக்கூடிய விதத்தில் உங்கள் வேலை சூழல் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். 10. ஒரு நேரத்தில் ஒரு பீப்பாய். மற்றவர்களோடு ஒப்பிடுகையில் சராசரி சக்திகளை கொண்ட நபர்கள் ஒரு நேரத்தில் ஒரே விஷயத்தை செய்து முடிப்பதற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் அதிகமான விஷயங்களை அவர்களால் சாதிக்க முடியும். சாமுவேல் ஸ்மைல்ஸ். ஒரே நேரத்தில் ஒரு கெஜ தூரத்தை கடப்பது கடினம், ஆனால் அங்குலம் அங்குலமாக கடப்பது சுலபம் என்ற ஒரு பழைய கூற்று உள்ளது. உங்கள் முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய வேலையிலிருந்து உங்கள் மனத்தை அகற்றிவிட்டு தற்போது அதை நோக்கி உங்களால் மேற்கொள்ள முடிகின்ற ஒற்றை நடவடிக்கையின் மீது உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது காலம் தாழ்த்துவதிலிருந்து மீள்வதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று. 1000 மைல்களை கொண்ட ஒரு பயணம் ஒரே ஒரு அடியிலிருந்து தான் தொடங்குகிறது என்று லா சூ எழுதியுள்ளார். விஷயங்களை தள்ளி போடும் பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் அதிகமான வேலைகளை விரைவாக செய்து முடிப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு மாபெரும் உத்தி இது. ஒரு பெரிய பாலைவனத்தை கடந்து செல்லுதல். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழைய லேண்ட் ரோவர் காரில் சகாரா பாலைவனத்தின் மையமான தானேஸ் ப்ரூட் என்ற பகுதியை நான் கடந்தேன். பிரெஞ்சுக்காரர்கள் அப்பாலைவனத்தை புறக்கணித்து பல ஆண்டுகள் ஆகியிருந்த ஒரு நேரம் அது. முன்பு அங்கிருந்த பெட்ரோல் நிலையங்கள் ஆளின்றி மூடப்பட்டு கிடந்தன. சுமார் 500 மைல் தூரத்திற்கு தண்ணீரோ உணவோ ஒரு சிறு புல் கூட இல்லாத ஒரு பாதை அது. எல்லா திசைகளிலும் கண்ணு கெட்டிய தூரம் வரை வெறும் மஞ்சள் நிற மணல் மட்டுமே தெரிந்தது. முந்தைய ஆண்டுகளின் போது அப்பகுதியின் வழியாக பயணிக்க முயற்சித்தோரில் 1300க்கும் அதிகமானோர் அப்பயணத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் இறந்திருந்தனர். நகர்ந்து கொண்டே இருக்கும் மணல்கள் பயண தடங்களை மூடி மறைத்ததால் இரவில் பலர் தங்கள் வழியை தொலைத்திருந்தனர். அவர்கள் மீண்டும் ஒருபோதும் உயிருடன் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அடையாளம் கண்டுகொள்வதற்கு அப்பகுதியில் எதுவும் இல்லாததை கையாள்வதற்கு பிரெஞ்சுக்காரர்கள் ஒரு வழியை கண்டுபிடித்தனர். சுமார் 100 கிலோ கொள்ளளவு கொண்ட கருப்பு நிற எண்ணெய் பீப்பாய்களை 5 கிலோமீட்டருக்கு ஒரு பீப்பாய் என்ற கணக்கில் அவர்கள் அடையாளத்திற்கு வைத்தனர். இதனால் பகல் நேரத்தில் 2 பீப்பாய்களை எங்களால் பார்க்க முடிந்தது. ஒன்று நாங்கள் ஏற்கனவே கடந்து வந்திருந்தது, மற்றொன்று எங்களுக்கு முன்னால் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. நாங்கள் சரியான பாதையில் தொடர்வதற்கு எங்களுக்கு துல்லியமாக அதுதான் தேவைப்பட்டது. அடுத்தடுத்த பீப்பாய்களை நோக்கி பயணிக்க வேண்டியது மட்டுமே எங்கள் வேலையாக இருந்தது. அதன் விளைவாக ஒரு நேரத்தில் ஒரு பீப்பாய் என்ற குறிக்கோளுடன் அந்த மாபெரும் பாலைவனத்தை எங்களால் கடக்க முடிந்தது. ஒரு நேரத்தில் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். அதே வழியில் ஒரு நேரத்தில் ஒரு நடவடிக்கையை மட்டும் மேற்கொள்வதற்கு உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் உள்ள மிகப்பெரிய காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும். உங்களால் எவ்வளவு தூரம் பார்க்க முடிகிறதோ அந்த தூரம் வரை செல்வது மட்டும்தான் உங்கள் வேலை. நீங்கள் அந்த இடத்தை அடைந்தவுடன் அடுத்து பயணிக்க வேண்டிய தூரம் உங்களுக்கு புலப்படும். ஒரு மாபெரும் வேலையை செய்து முடிப்பதற்கு நீங்கள் நம்பிக்கையோடு அதை துவக்க வேண்டும். உங்களுடைய அடுத்த நடவடிக்கை விரைவில் உங்களுக்கு தெளிவாகும் என்ற முழுமையான நம்பிக்கையை உருவாக்கி கொள்ளுங்கள். துணிந்து குதியுங்கள். அப்போது உங்கள் பாதுகாப்பு வலை தானாக தோன்றும்.
என்ற அற்புதமான அறிவுரையை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாபெரும் வாழ்க்கையோ அல்லது ஒரு சிறந்த தொழில் வாழ்க்கையோ ஒரு நேரத்தில் ஒரு வேலை என்ற கணக்கில் அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக விரைவாகவும் சிறப்பாகவும் செய்வதன் மூலமாகவே கட்டி எழுப்பப்படுகிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் சிறுக சிறுக சேமிப்பதன் மூலமாக காலப்போக்கில் நீங்கள் பொருளாதார சுதந்திரத்தை அடைகிறீர்கள். தொடர்ந்து தினமும் சிறிதளவு குறைவாக சாப்பிடுவதன் மூலமாகவும் சிறிதளவு கூடுதலாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் காலப்போக்கில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறீர்கள். உங்களுடைய இலக்கை நோக்கி முதலடியை எடுத்து வைத்து பிறகு ஒரு நேரத்தில் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலமாக காலம் தாழ்த்துவதிலிருந்து மீண்டு அசாதாரணமான விஷயங்களை நீங்கள் சாதிக்கிறீர்கள். செய்முறை பயிற்சி. நீங்கள் எந்த இலக்கை, நடவடிக்கையை அல்லது பணித்திட்டத்தை தள்ளி போட்டு வந்திருக்கிறீர்களோ அதை தேர்ந்தெடுத்து அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரு பட்டியலிடுங்கள். பிறகு உடனடியாக ஒரே ஒரு அடியை எடுத்து வையுங்கள். சில சமயங்களில் உங்கள் பட்டியலில் உள்ளவற்றில் ஒரே ஒரு வேலையை மட்டும் நிறைவு செய்வதுதான் நீங்கள் துவக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலையாக இருக்கும். பிறகு இன்னொரு வேலையை செய்யுங்கள். இப்படி ஒவ்வொன்றாக செய்து கொண்டே இருங்கள். இறுதியில் நீங்கள் சாதிக்கின்ற விஷயங்களை கண்டு நீங்கள் வியப்பு கொள்வீர்கள். 11. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வேலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதை விட மிக அதிகமான மிகவும் சிறப்பான சேவையை வழங்குவதுதான் வெற்றிக்கான உறுதியான ஒரே வழியாகும். ஆக் மாண்டினோ. தனிப்பட்ட உற்பத்தி திறன் தொடர்பான மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளுதலாகும். உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதற்கு உங்களுக்கு உதவக்கூடியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட வகையான தவளையை சாப்பிடுவதில் நீங்கள் எவ்வளவு மேம்படுகிறீர்களோ அதை உடனடியாக சாப்பிடுவதில் நீங்கள் அவ்வளவு மும்மரம் காட்டுவீர்கள். போதாமை உணர்வு, தன்னம்பிக்கையின்மை, ஒரு குறிப்பிட்ட திறமையின்மை ஆகியவை காலம் தாழ்த்துதலுக்கான முக்கிய காரணங்களாகும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் பலவீனமானவர் என்றோ குறைபாடுகள் கொண்டவர் என்றோ உங்களுக்கு தோன்றினால் உங்களை ஊக்கமிழக்க செய்வதற்கும் நீங்கள் உங்கள் வேலையை துவக்குவதை தடுப்பதற்கும் அந்த உணர்வு ஒன்றே போதுமானது. உங்களுடைய முக்கியமான விளைவு பகுதிகளில் உங்கள் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டே இருங்கள். இன்று நீங்கள் எவ்வளவு திறமை படைத்தவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவும் திறமைகளும் அதிவேகத்தில் காலாவதியாகி கொண்டிருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். சிறப்புறுவதை நீங்கள் எக்கணக்கில் நிறுத்துகிறீர்களோ நீங்கள் மோசமடைய தொடங்குவீர்கள் என்பது உறுதி என்று கூடைப்பந்து பயிற்றுவிப்பாளரான பேட் ரைலி கூறியுள்ளார். கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். உங்களுடைய முக்கியமான வேலைகளில் நீங்கள் சிறப்புறுவது உங்களுக்கு உதவக்கூடிய நேர நிர்வாக உத்திகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான மேம்பாடுகள் உங்கள் நேரத்தை சிறப்பாக மிச்சப்படுத்தி கொடுக்கின்றன. ஒரு முக்கியமான வேலையில் நீங்கள் எவ்வளவு அதிக திறமை பெற்றவராக இருக்கிறீர்களோ அவ்வேலையை துவக்குவதற்கு நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு சிறப்பானவராக திகழ்கிறீர்களோ அவ்வளவு அதிக ஆற்றலும் உற்சாகமும் உங்களிடம் குடிக்கொண்டிருக்கும். ஒரு வேலையை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது பிற எந்த ஒரு சூழலை விடவும் அப்போது காலம் தாழ்த்துவதிலிருந்து மீள்வதும் அந்த வேலையை அதிக வேகமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதும் அவ்வளவு அதிக சுலபமானதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு கூடுதல் தகவல் அல்லது ஒரு கூடுதல் திறமையால் ஒரு வேலையை செய்வதற்கான உங்கள் திறனில் ஒரு அளப்பரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும். நீங்கள் செய்கின்ற முக்கியமான வேலைகளை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை கையாள்வதற்கான உங்கள் திறமைகளை தொடர்ந்து மேம்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். விதிமுறை. தொடர்ச்சியான கற்றல் தான் எந்த ஒரு துறையிலும் வெற்றி பெறுவதற்கான குறைந்தபட்ச தேவையாகும். எந்த ஒரு பகுதியிலும் ஒரு பலவீனமோ அல்லது ஒரு திறமையின்மையோ உங்களை இழுத்து பிடிக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். எல்லாமே கற்றுக்கொள்ளப்படக்கூடியவைதான். மற்றவர்கள் கற்றுக்கொண்டுள்ளவற்றை உங்களாலும் கற்றுக்கொள்ள முடியும். நான் என்னுடைய முதல் புத்தகத்தை எழுத தொடங்கிய போது நான் மிகவும் ஊக்கம் இழந்தேன். ஏனெனில் எனக்கு அப்போது தட்டச்சு செய்ய தெரியாது. ஆனால் ஒரு 300 பக்க புத்தகத்தை நான் எழுத விரும்பினால் நான் முறையாக தட்டச்சு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விரைவில் நான் உணர்ந்தேன். எனவே என் கணினியில் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு தட்டச்சு பயிற்சி திட்டத்தை வாங்கி தினமும் 20 நிமிடங்கள் நான் பயிற்சி செய்தேன். தொடர்ந்து 3 மாதங்கள் நான் இதை செய்தேன். இறுதியில் நிமிடத்திற்கு 40 வார்த்தைகளை என்னால் தட்டச்சு செய்ய முடிந்தது. இந்த கூடுதல் திறமையின் உதவியால் 75க்கும் அதிகமான நூல்களை என்னால் எழுத முடிந்துள்ளது.
காலை எழுந்தவுடன் தவளை புத்தகத்தோட இன்னைக்கான 20 நிமிஷத்தை இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்பொம்மா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.